வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஜாதகப்படி உங்களின் தொழில் அல்லது வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் தான் ஜீவனத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஜீவனத்தை குறிக்கக்கூடிய சனி என்ற கிரகத்தோடு உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய இணைவு, அவர் அமர்ந்த இடங்கள், அந்த தன்மையில் தான் அவருக்கு தொழிலுடைய ஜீவனாம்சம், வேலையினுடைய ஜீவனாம்சம் அமையும். அதன்படி தான் வாழ்க்கையே முழுவதும் பயணங்கள் பண்ணுவார். இப்போ தொழிலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60% கழிக்கிறது. அப்போ அந்த சனி என்ற கிரகத்தினுடைய முக்கியத்துவம் மிக மிக இன்றியமையாதது. இந்த சனி என்ற கிரகத்தினுடைய ஆய்வை பார்த்துட்டாலே, நல்லா அமர்ந்துட்டாலே ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த ஜாதகராக காணப்படுவார். அப்போ அந்த சனி என்ற கிரகம் வலிமை அடைந்தாலும் சரி, வலிமை அடையாவிட்டாலும் சரி, அதன் மூலியமாக ஜாதகர் எப்படிப்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவிக்க போகிறாருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 6 வீட்டில் சனி அமர்ந்த வீடு, அதாவது மேஷம், துலாம், கடகம், சிம்மம், மகரம், கும்பம், இந்த வீட்டுகளில் ஒருவருக்கு சனி அமர்ந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் அந்த சனி என்ற கிரகத்தின் மூலியமாக பிராப்தத்தை பெறப் போகிறார். அது நன்மையாகவும் இருக்கலாம், அது தீமையாகவும் இருக்கலாம். அது அவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய இணைவை பார்க்கப்பட வேண்டும். இப்போ சனி வக்ரம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனிலிருந்து 5 கட்டங்கள் நகர்ந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது சனி வக்ரம் ஆவார். அந்த சனி வக்ரம் பெற்று விட்டால் ஜாதகர் படாத போராட்டங்களையும் சிக்கல்களையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக காணப்படுவார். அப்படி காணப்படக்கூடிய ஜாதகர் எல்லா விதத்திலையும் போராட்டங்களை, சிக்கலை அனுபவித்து அதன் மூலியமாக ஒரு தொழிலை தொடங்குவார். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகராக காணப்படுவார். அதுவே சனி என்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால், இப்போ ஒரு புதனோட பரிவர்த்தனை பெறுது, இல்லை சூரியனோட பரிவர்த்தனை பெறுது, மற்ற கிரகங்களோடு பரிவர்த்தனை பெறும் பொழுது அந்த ஜாதகர் என்ன பாடுபடுவார்னா, பரிவர்த்தனை என்றால் திடீரென்று மாற்றங்கள். ஒருவருடைய வாழ்க்கை இயல்பாக போயிட்டே இருக்கும், திடீர்னு எப்படி நடந்ததுன்னே தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவரை போராட்டங்களை, சிக்கல்களை சிக்க வைப்பார். அதுதான் சனி பரிவர்த்தனை பெற்றால். இதே இன்னொரு அமைப்பு இருக்குது. சனி விளிம்பில் இருக்கிறது, ஒரு ராசியினுடைய ஆரம்ப டிகிரியில் இருக்கிறது, இந்த ஒரு ராசியினுடைய முடிவு நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்னா, ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்யவே மாட்டார். ஒரு தொழிலை ஒரு இடத்த கண்டினியூ செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும். அவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி, அதாவது ஒரு தங்கத்தை ஜொலிக்கக்கூடிய ஆபரணமாக மாற்றுறதுக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய வேலைப்பாடுகள் நடக்கணும். ஹீட் பண்ணணும், அதை ப்ரெஸ் பண்ணணும், அதை பாலிஷ் பண்ணணும். இதையெல்லாம் அந்த தங்கம் பெறக்கூடிய வேலைப்பாடு. அதுபோல் அந்த ஜாதகரை பண்படுத்துவதற்கு அந்த சனி என்ற கிரகம் அவரை அந்த அளவுக்கு மெருகேற்றும். அந்த மெருகேற்றக்கூடிய செயல் தான் சிக்கல்கள், போராட்டங்கள், கடினமான உழைப்புகள், சில பல துயரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அவருடைய ஜாதகத்தில். இது கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது, சனி என்ற கிரகம் பரிவர்த்தனை பெறும்போது இந்த மாதிரி ஆட்சி, உச்சம், நீசம், தனது வீட்டை பார்ப்பது, சனி என்ற கிரகம் வக்ரம் பெறுவது, பரிவர்த்தனை பெறுவது, சனி என்ற கிரகம் விளிம்பில் இருப்பது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பல போராட்டங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தன்னுடைய வாழ்நாளில் நல்ல ஒரு நிலையை அடைவார். சரி, இந்த நிலையை அடைவதற்கு அந்த ஜாதகத்தில் பொருளாதார தன்னிறைவு, சுக்கிரனோடு சேர்ந்தால் பொருளாதார தன்னிறைவு, குருவோடு சேர்ந்தால் பொருளாதார தன்னிறைவு கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தில். இதே பிறப்பு ஜாதகத்தில் சனிக்கும் சுக்கிரனுக்கும், சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு இல்லை என்றால் அவர் எப்பொழுதும் வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை வாழ்ந்து விட்டு தான் அவர் போகக்கூடிய சூழ்நிலையை இந்த ஜாதகத்தில் கொடுக்கும். அப்போ ஒரு சனி என்ற கிரகம் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஆட்சி, உச்சம், நீசம் இந்த தன்மையில் இருந்து அவர் மற்றொரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மையை வாங்கி கொண்டு அதன் மூலியமாக
தன்னுடைய ஜீவனத்தை தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய ஜாதகராக காணப்படுவார். இப்போ சனி என்ற கிரகம் சூரியனோடு தம் பரிவர்த்தனை பெறும்போது அதனுடைய குணத்தை வாங்கும்பொழுது அரசு துறை இல்லை அரசாங்கத்துறை இல்லை என்ற அரசியல் இது சார்ந்த துறையில் இருப்பார், இல்லைன்னா சொந்த தொழிலில் இருப்பார். அப்போது அடுத்தது சந்திரனோடு தொடர்பு வரும்பொழுது உணவு சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், கடல் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில், இதெல்லாம் சந்திரனுடைய தொழிலாக காணப்படும். சந்திரனுடைய காரத்துவம் என்னென்னவோ அதை போல சனி பகவான் பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக தொழிலை தருவார். இதே செவ்வாயோடு தொடர்பு கொள்ளும்போது பாதுகாப்பு சம்பந்தமான, அரசு துறை சம்பந்தமான, அதாவது எல்லைகள் சம்பந்தமான விஷயங்களில் இன்ஜின் சம்பந்தமான விஷயங்கள் செயல்படக்கூடிய தன்மையாக காணப்படுவார். இப்போ புதனோடு சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சிங்கன்னா புதனுடைய தன்மை என்னென்னலாம் இருக்கோ அதனுடைய தன்மையை சனி பகவான் பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக இவருக்கு ஜீவனாம்சத்தை, தொழிலை, உத்தியோகத்தை அமைத்து தருவார். இதே குருவோடு இருந்தால் ஆசிரியர், புரோகிதர், கௌரவ பணி, உயர் ரக பணி, அந்த மாதிரி துறைகள்லாம் அவர் வேலை செய்யக்கூடிய தன்மையாக காணப்படுவார். இப்படி சுக்கிரனோடு சேரும்பொழுது ஆடை ஆபரணங்கள், அழகு சாதனை பொருட்கள், வடிவமைப்பு செய்யக்கூடிய பொருட்கள், இது மாதிரி தன்மைகள்லாம் சுக்கிரனுடைய காரத்துவம் என்ன இருக்கோ, எண்ணற்ற காரத்துவம் இருக்குது, அதன் மூலியமாக தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பார். சரிங்கய்யா, இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடும் சேரும்போது இப்போ ராகு கேதுகளோடு சேரும்பொழுது எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பாருன்னா அந்த ராகு அந்த கேது எந்த வீட்டில் இருக்குது, எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குதுன்ற அமைப்பை பொறுத்து அந்த சனி என்ற கிரகம் அதனுடைய தன்மையை, அதனுடைய தொழிலை, அதனுடைய ஜீவன அம்சத்தை பெற்றுத்தரும். ஆக மொத்தத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் சனி பெறும் தன்மை அது ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, இல்லை அது தனது வீட்டை பார்க்கிறதா, அல்லது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து விளிம்பில் இருக்கா, இந்த மாதிரி தன்மையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கப்படும் பொழுது அதனுடைய தன்மையில் உத்தியோகம், தொழில் அமையுதுன்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்படி எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் அது 9 கிரகத்தில் எந்த கிரகமாக இருக்கட்டும், அந்த கிரகத்தினுடைய விளிம்பில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய தன்மையை சனி பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து தருவார்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் முதல்ல பார்க்குறது ஒரு ராசியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மையை சனி பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக அந்த ஜாதகரை பண்படுத்துவார், அதன் மூலியமாக அந்த ஜாதகரை தன்னுடைய தொழிலுக்கு கொண்டு வருவார். இப்போ சனி அதிகாரம் பெற்றுவிட்டால், அதாவது வலிமை பெற்றுவிட்டால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு நின்று வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு சனி குரு சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்களேன், அவருக்கு கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய தன்மையை எப்படி பார்க்கணும்னா, சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றுக்கொண்டு அதிகாரம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். இப்போ சனி அதிகாரம் பெற்றாலும் வலிமை அடைந்தாலும் சூரியனுடைய தன்மையும் பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது தான் அவருக்கு சொந்த தொழில் அமையும். அப்படி இல்லை என்றால் அவர் ப்ரைவேட்லேயே வேலை செய்து என்ன வேலை செய்கிறாரோ அதனுடைய தன்மையில், எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அதனுடைய தன்மையில் அனுதினமும் அவர் ஜீவனாம்சத்தை கடத்தக்கூடிய நபராக காணப்படுவார்ன்றதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்து கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை, அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கையை பார்க்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.